இவங்கெல்லாம் எப்படி ஜெயிலிருந்து தப்பிச்சாங்கன்ற கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். 2021 சவுத் கொரியாவை சேர்ந்த 50 வயசான சோன்ற இவரை ஒரு திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கே தெரியாத ஒரு விஷயம், இந்த ஆள் ஒரு யோகா மாஸ்டர்னு. சரி, பார்க்க நல்லவனா இருக்கானேன்னு போலீஸும் ஹெர்பல் ஆயில், ஸ்கின் லோஷன்ஸ்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 5வது நாள் அந்த பாடி லோஷனை உடம்புல போட்டுட்டு சாப்பாடு தரத்துக்காக இருக்க ஓட்ட வழியா பிரிக்கிட்டு வெளியே தப்பிச்சு போயிருக்காரு. கார்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தது இன்னும் அவருக்கு வசதியா போச்சு. இந்த எஸ்கேப் தான் யூஎஸோட ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த லெஜெண்டரி எஸ்கேப்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. பிராங்க், ஜான், ஆஞ்சலின்ற 3 பேரை அந்த டைம்ல உலகத்திலே நம்பர் 1 செக்யூர்டான பிரிசனான ஆல்கட்ராஸ்ல போடுறாங்க. ஆனா தப்பிக்கணும்னு முடிவு பண்ண இவங்க வெறும் ஸ்பூனை வச்சு ஏர்வென்ஸ்க்காக போடப்பட்டிருக்க அந்த கிரில்ல சுத்தி இருக்க கான்கிரீட் செவரை சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேக்கம் கிளீனர்ல இருக்க மோட்டரை பயன்படுத்தி ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்காங்க. கார்ட்ஸை ஏமாத்துறதுக்காக டம்மிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா வெண்ட்டை உடைச்சிட்டாங்க. பின்னாடி இருக்க சர்வீஸ் காரிடோருக்கு போய் ஒரு கிச்சன் பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி ஆல்ரெடி இவங்க 50 ரெயின்கோட் மூலியமா படகு மாதிரி செஞ்ச ஒரு ராஃப்டை பயன்படுத்தி சான் பிரான்சிஸ்கோ கடல் வழியே தப்பிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்க எங்க போனாங்கன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல. சிலர் அவங்க கடலே இறந்துட்டதாகவும் சொல்றாங்க, சிலர் தப்பிச்சதாகவும் சொல்றாங்க.